Dear students, plus 2 Maths, Chapter 12, Discrete Mathematics, தனிநிலை கணிதம், Exercise 12.2, பயிற்சி 12.2. Construct the table for the following statements. Sixth sum. First subdivision, negation of P and negation of Q. Second subdivision, negation of P and negation of Q. Third வந்து P or Q, அதுக்கப்புறம் R negation of Q. Fourth வந்து ஒன்று negation of P. If negation of P, then R, and P if and only if Q. அதுக்கு வரைய ட்ரூத் டேபிள்ஸ் நம்ம எழுதணும். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் ஆஃப் Q கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து PQ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் இருக்குது. அதனால் the number of rows is 2 square equal to 4. ட்ரூத் டேபிள் ஃபார் நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் ஆஃப் Q. ஃபஸ்ட்டு நம்ம P எழுதிக்கிறோம், Q எழுதிக்கிறோம். Pக்கு வந்து இப்போ மொத்தம் வந்து 4 ரோஸ் இருக்குது. அதில் முதல் 2 ரோக்கு T கொடுத்துருவோம், அடுத்த 2 ரோக்கு F கொடுத்துருவோம். Qக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக TFன்னு எழுதிடும். ஸ்டார்ட் பண்ணுறது Tயில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெகேஷன் ஆஃப் P, Pயோட நெகேஷன் மறுப்பு அப்படின்னும் போது Tனா F, Tனா F, Fன்னா T, Fன்னா T. அதே போல் நெகேஷன் ஆஃப் Q வந்து Tக்கு F, Fக்கு T, Tக்கு F, Fக்கு T. இப்போ நம்ம இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அண்டு போட போகிறோம். அண்டுன்னா சேமாக இருந்ததுன்னா சேம் தான், மாறி இருந்தால் ஃபால்ஸு. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டும் இது சேமாக இருக்குது, எஃப்பு, இது மாறி இருக்கிறதுனால எஃப்பு, இங்கேயும் மாறி இருக்குது அதனால் எஃப்பு, இங்கே ரெண்டும் சேமாக இருக்குது அதனால் டி. அதுக்கடுத்தது செகண்ட் ட்ரூத் டேபிள் ஃபார் நெகேஷன் ஆஃப் P அண்ட் நெகேஷன் ஆஃப் Q. இப்போ என்னென்ன இதில் தேவையோ அதுக்குரிய காலம்ஸ் நம்ம எழுதிக்கணும். இதுலேயும் 4 ரோஸ் தான் வரும், ஏன்னா PQ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். P as it is TT FFன்னு எழுதிக்கிறோம். Q வந்து TF TFன்னு எழுதிக்கிறோம். நெகேஷன் ஆஃப் Q மட்டும்தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதனால் Tக்கு F, Fக்கு T, Tக்கு F, Fக்கு T. இப்போ P அண்டு நெகேஷன் ஆஃப் Q. இப்போ நம்ம வந்து எதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும்னா Tயையும் நெகேஷன் ஆஃப் Qக்கும் அண்டு எடுக்க போகிறோம். TF இருக்கிறதுனால அண்டுன்றதுனால F வந்துடும். இங்கே ரெண்டுமே டீயாக இருக்குது அதனால் T வந்துடும். இங்கே ரெண்டுமே எஃப்பாக இருக்குது அதனால் F வந்துடும். இங்கே TF இருக்குது அண்டு வரதுனால F வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்குரிய நெகேஷன் ஆஃப் P அண்டு நெகேஷன் ஆஃப் Q. Fக்கு T, Tக்கு F, Fக்கு T, Fக்கு T. இதுதான் வந்து நம்ம கேட்டிருக்கிறதுக்குரிய ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் ட்ரூத் டேபிள் ஃபார் P or Q or நெகேஷன் ஆஃப் Q. அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், P எழுதிக்கிறோம், TT FF, அதுக்கப்புறம் Q வந்து TF TFன்னு எழுதிக்கிறோம். நெகேஷன் ஆஃப் Q நான் ஃபஸ்ட்டு இங்கே நெகேஷன் போட்டுவிட்டதுனால இது கொஞ்சம் மாறி இருக்குது இந்த ரெண்டு காலமும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நெகேஷன் ஆஃப் Q வந்து Tக்கு F, Fக்கு T, Tக்கு F, Fக்கு T. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தது P or Q எழுத போகிறோம். இது ரெண்டும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். TTனா T தான், TFனா ஆருக்கு வந்து ரெண்டும் வந்து மாறி இருந்ததுன்னா T தான். அதே போல் இங்கேயும் மாறி இருக்குது T, இது ரெண்டுமே ஒன்றா இருக்குது F. அதுக்கப்புறம் P or Q or நெகேஷன் ஆஃப் Q. இது வந்து P or Q, நெகேஷன் ஆஃப் Q வந்து இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இதுவும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணணும். TFக்கு R இருக்கிறதுனால T வந்துடும். TTனா T தான், FT வந்து T வந்துடும், TFக்கும் T வந்துடும். இது வந்து நமக்கு சில நேரத்தில் இந்த லாஸ்ட் காலம் எல்லாமே ட்ரூவாக இருந்ததுன்னா அது வந்து நம்ம டியூட்டாலஜி அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்கே வந்து ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் நெகேஷன் ஆஃப் P தென் R அண்டு P இஃப் அண்ட் ஒன்லி இஃப் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து PQR அப்படின்றது 3 ஸ்டேட்மெண்ட்ஸ். இது நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ஈக்குவல் டு 2^3 which is equal to 8 ரோஸ் வரணும். இந்த மாதிரி சம்மு மட்டும்தான் 5 மார்க்கில் நிறைய நேரங்களில் கேட்குறாங்க. இது கேட்கலாம், இல்லைனாலும் 4 ரோஸ் வரா மாதிரியே கேட்கலாம். ஒரு 5 மார்க் வந்து இதில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ P வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 4 ரோஸ் வந்து T எழுதிடணும், அடுத்த 4 ரோஸ் வந்து F எழுதிடணும். Qக்கு வந்து 2 எழுதணும். TT FF TT FFன்னு எழுதிக்கணும். R வந்து எப்படி எழுதிக்கணும்னா ஆல்டர்னேட்டிவாக TF 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 TFன்னு எழுதிக்கணும். இப்போ நான் இங்கே நெகேஷன் ஆஃப் P போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 4 ரோஸ் வந்து ஃபஸ்ட்டு Pக்கு வந்து T இருக்கிறனால அது அப்படியே Fஆக மாற்றிக்கிறேன், இங்கே F இருக்கிறனால அது அப்படியே Tஆக மாற்றிக்கிறேன். இப்போ நான் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா நெகேஷன் ஆஃப் P
இஃப் நெகேஷன் ஆஃப் பி தென் ஆர். இப்போது நெகேஷன் ஆஃப் பி எங்கே இருக்குது பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது. ஆர் வந்து இங்கே இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குது. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஏரோ மார்க்கு, அது டுவோர்ட்ஸ் ஆரை நோக்கி இருக்குது. அதனால் ஆரை நோக்கி இருந்ததுன்னா ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா, ஏரோ மார்க் இருந்தது நல்லா கவனிச்சுக்கோங்க, ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ட்ரூ தான். எஃப்எஃப் இருந்தாலும் ட்ரூ தான், ட்ரூ இருந்தாலும் ட்ரூ தான். பட் ஏரோ மார்க் ஒரே ஒரு ஏரோ மார்க் இருக்கும்போது மாறி இருந்தால் ஆரில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம எடுத்து எழுதிக்கணும். பாருங்கள், இப்போ எழுதும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். எஃப்டி மாறி இருக்குது, இதில் வந்து ஆரில் என்ன இருக்கோ அதை தான் எழுதணும். டி ஒரு அந்த ஏரோ அந்த பாயிண்ட் வந்து எதை நோக்கி இருக்குன்னா ஆரை நோக்கி இருக்குது, அதனால் ஆரில் இருக்கிறது மட்டும்தான் எழுதணும். அதே போல் எஃப்எஃப் ரெண்டும் சேமாக இருக்குது, நமக்கு ட்ரூ. அதே எஃப்டி இது வந்து ஆரில் இருக்கிறது டி. எஃப்எஃப் ரெண்டும் சேமாக இருந்தால் ட்ரூ, ரெண்டும் சேமாக இருக்குது, டிடி வந்து ட்ரூ. டிஎஃப் மாறி இருக்குது, ஆரில் இருக்கிறது எஃப், அதை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டிடி ரெண்டும் சேமாக இருக்குது, டி எழுதிக்கிறோம். இங்கே டிஎஃப் மாறி இருக்குது, ஆரில் என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கிறோம், எஃப். இது வந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கியூ. இப்போ நம்ம இதில் என்ன ரூல் ஃபாலோ பண்ண போகிறோன்னா, ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா ட்ரூ, மாறி இருந்தால் ஃபால்ஸ். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது பிக்கும் கியூக்கும் நம்ம இங்கே வரோம். பி கியூ இங்கே இருக்குது, டிடி ரெண்டும் ஒன்றா இருக்குது, இங்கே நம்ம டி போட்டுட்டோம். அதே போல் இங்கேயும் ரெண்டும் ஒன்றா இருக்குது, டி போட்டோம். டிஎஃப் மாறி இருக்குது, எஃப்பு. அதுக்கப்புறம் டிஎஃப் மாறி இருக்குது, அதனால் எஃப்பு. அதுக்கப்புறம் எஃப்டி மாறி இருக்குது, எஃப்பு. எஃப்டி மாறி இருக்குது, எஃப்பு. எஃப்எஃப் இருக்குது, அதனால் ட்ரூ. ஏன்னா இதில் வந்து ரெண்டு ஏரோ மார்க்கு, ரெண்டு சைடும் அந்த ஏரோ மார்க் இருந்ததுன்னா ஒரே ஒரு ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா ட்ரூ தான். அதே மாதிரி எஃப்எஃப்க்கும் நம்ம ட்ரூ தான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அண்டு எடுக்க போகிறோம். இப்போ டிடி அண்டுன்னும் போது சேமாக இருந்தால் அதே தான் வரும். டிடின்றதுனால சேம், அதனால் அதே வந்துடும். டிஎஃப் அப்படின்னு இருக்கும்போது எஃப் மாறி இருந்தால் எஃப் வந்துடும். டிஎஃப்க்கு எஃப், டிஎஃப்க்கு எஃப், எஃப்எஃப்க்கு வந்து அதே சேம் தான் வரும், எஃப் வந்துடும். டிடிக்கு டி, எஃப்டிக்கு எஃப். இதுதான் நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். மைண்டு டைவர்ட் ஆகாமல் அதிலேயே பண்ணால் நம்ம தப்பு பண்ணாமல் பண்ணிடலாம். தேங்க்யூ.